விருச்சிக ராசியை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. தான் வச்சது தான் சட்டம், தான் எடுக்கிறது தான் முடிவுன்ற ஒரு பிடிவாதத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதே விருச்சிகம் தான். நீங்க நல்லதே சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டாங்க. நெறைய விருச்சிக ராசிக்காரங்கள நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன். நீங்க ஒரு நல்லது சொல்லி பாருங்களேன், அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணா, எல்லாம் எனக்கு தெரியும் அப்டின்னுவாங்க. இந்த விஷயம் வந்து இருக்கலாம். ஆனா நல்ல விஷயங்கள கூட அவங்களால அத ஏத்துக்க முடியாது. எனக்கே நீ சொல்றியா நீ? எனக்கே நீ இதெல்லாம் போதிக்கிறியா நீன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே அவங்க நெறைய விஷயங்கள வந்து கை விட்டு போயிடும். செய்யாதீங்கன்னா, அதத்தான் செய்வாங்க. இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கன்னா செய்யவே மாட்டாங்க. நீங்க விருச்சிகத்த வந்து தனியா ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நெறைய விருச்சிகம்லாம் வாழ்க்கையில பின்னோக்கியே இருக்கிறதுக்கு, அடுத்த கட்டம் போகாம இருக்கிறதுக்குன்னா, சில நல்ல கருத்துக்களை கேட்காமல் இருப்பதால் தான். இத நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு விருச்சிக ராசிக்காரங்க ஒரு குருவோட ஆலோசனை கேட்டு என்னைக்கு நடக்குறாங்களோ, அன்னிலருந்து அவங்களுக்கு நல்ல காலம். தினமும் குளிக்கிற தண்ணீல கொஞ்சம் போல சந்தனம் போட்டு அந்த தண்ணீல குளிச்சுட்டு வாங்க. இது போக தினமும் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டுட்டு வாங்க. இது 2மே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கான சில நல்ல மாறுதல்கள் உண்டாகும். உடல் ரீதியாவும் சில நல்ல மாற்றங்கள் உண்டாகும்.